இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒருத்தர் ஏழையாவோ இல்லை நடுத்தர வர்க்கத்திலேருந்து பணக்காரராக மாறுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிவிங் வித்தின் யுவர் சேலரி. அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து உங்கள் சேலரியை விட கம்மியாக தான் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பட்ஜெட்டிங். பட்ஜெட்டிங் மூலமாக நீங்கள் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வீண் செலவுகளை நீங்கள் வந்து குறைச்சிக்க முடியும். தேர்ட் ஒன் வந்து பே யுவர் லோன்ஸ். அப்படின்னா உங்களுக்கான கடன்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் வந்து பே பண்ணிடணும். ஃபோர்த் ஒன் வந்து ஸ்டார்ட் சேவிங். உங்கள் வீண் செலவுகளை தடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் கடனையும் கட்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் வந்து பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சியாக உங்களுக்கு எப்போனா பண தேவை ஏற்படலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சில அமௌண்ட் வந்து ஒதுக்கிடணும். சிக்ஸ்த் ஒன் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். உங்கள் சேவிங்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து இன்ஃப்ளேஷனால் கம்மியாகிட்டே தான் போகும். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். செவன்த் ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் இன்கம் பேஸ். அப்படின்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகளை வந்து அதிகப்படுத்துறது. இன்கம் பேஸ் வந்து நார்மலாக வந்து நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சைட் பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிச் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன்.